Good afternoon, students. நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடில லாஸ்ட் லெசன் ஆக்சஸ் இன்டர்நெட் நம்ம ஒரு 2 கிளாஸா இது பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் இந்த லெசன்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பிகாஸ் அடுத்த வருஷம் 7ஆம் கிளாஸ்லயும் இதோடைய கண்டினியூட்டி இருக்கு, 8ஆம் கிளாஸ்லயும் இதோடைய கண்டினியூட்டி இருக்கு. நம்ம எந்த ஒரு செயலை கண்ணை ஆன் பண்றதுல இருந்து அதுல செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நமக்கு இன்டர்நெட் இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்பல்சரி தேவை. ஓகே, இணையம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு சோப்பு டப்பா மாதிரிதான் கம்ப்யூட்டர்ல வச்சுக்க முடியும். நம்மளால அதுல எந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய வேலைகளை மிக எளிதாகவும் வேகமாகவும் ஒரு இடத்திலிருந்து தகவல்களை மற்றொரு இடத்திற்கு பகிர்வதற்கு வேகமாகவும் இந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளையும் செய்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் இன்டர்நெட் அப்படிங்கிறோம். நம்ம ஒரு 90s 80s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் எல்லாம் ஒண்ணு ஜெராக்ஸ் எடுக்கணும், இல்லையா கடையில பைசா கொடுத்து பழைய மார்க்கெட்லயோ அதுல புது புக்ஸோ எப்படியோ ஒண்ணு பழசோ புதுசு உங்களோட ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கைடு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, எல்லாமே நீங்க பேப்பர். ஓகே, இப்போ இன்னைக்கு பேப்பரால உருவாக்கப்பட்ட நீங்க இந்த உங்களுடைய 4ஆம் பாடம் 5வது பாடம் எல்லாம் படிக்கும் போது பார்த்திருக்கீங்க. இந்த பேப்பர்ஸினுடைய பயன்பாடானது, காகிதங்களின் பயன்பாடு இந்த கணிப்பின் வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்கிறது அதற்கு ஏற்றவாறு இந்த பேப்பர்ஸுடைய பயன்பாடானது கம்மியாகிட்டே வருது. எல்லாமே பண்றோம். சோ இந்த ஆன்லைன் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் இன்டர்நெட் தான் ரொம்ப அவசியம். இந்த இன்டர்நெட் இல்லை என்றால் நம்ம ஆன்லைன் அப்படிங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ண முடியாது. நம்ம பேசிக் எடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் மொபைல் டேட்டா அப்படிங்கிறது தேவை. ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாருமே எங்கேயோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அவங்களோட நீங்க கனெக்ட் பண்றதுக்கு டெய்லி டே டு டேல மொபைல்ஸ்ல மொபைல் டேட்டா போடுவீங்க. மொபைல் டேட்டா அப்படிங்கிறது அதுவும் மொபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான இன்டர்நெட் இணைய வழி. ஸோ அது மூலமா தான் நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே, எஃபி எல்லாமே, ட்விட்டர், ஸ்கைப்பு, இது எல்லாத்துக்கும் நீங்க உட்கார்ந்த இடத்துல ஜூம், இப்ப நீங்க ஜூம்ல தான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ ஆன்லைன்ல எவ்வளவு விஷயங்கள் நம்ம கூகுள் மீட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்து பேசிக்க கூடிய ஆப் நிறைய இருக்கு. இத அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு சாதனம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு என்ன தேவை? இன்டர்நெட் தேவை. இந்த இன்டர்நெட் ஆனது இல்லை என்றால் நம்மால் எந்த ஒரு செயலையுமே இது எல்லாமே அதை நமக்கு இருந்தும் உபயோகம் இல்லை அப்படிங்கிற கணக்குலதான் இருக்கு. இது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நெட் இல்லை அப்படின்னா உபயோகம் இல்லை அப்படிங்கிற கணக்குல எல்லாமே இருக்கும். சோ இது பேசிக்கா நீங்க டெய்லி பாக்கணும். இப்போ உங்களுடைய புக்ஸ், உங்களுடைய படிப்பு சார்ந்த தேவைகளுக்கு நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இந்தியாவில கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டிசீஸ் வந்தது. ஸோ அந்த டைம் அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைனே கிடையாது. அதாவது எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் நேரத்திலே பார்த்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தோம். ஸோ அப்ப டீச்சிங் ஆன்லைன், நீங்க பேசுறதா ஆன்லைன், ஒரு பொருட்களை வாங்குவதா எல்லாம் ஆன்லைன். ஆன்லைன்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை பார்த்து கொள்ளக்கூடாது, நேருக்கு நேர் சந்திக்க கூடாது. அப்படி நம்ம
இதானது அவங்களுக்கு அட்டாக் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா இருந்தது. சோ அப்ப அந்த டைம்ல தான் வந்து என்ன ஆச்சு, ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதா மாறுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் நாட் ஒன்லி மணி டிரான்ஸ்ஃபர். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மணி டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் வந்து நீங்க பேங்க்ஸ்க்கு போகக்கூடிய வேலையே வந்து 90% குறைந்தது. டெபாசிட் பண்ணணும்னா கூட இந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு எல்லாம் வந்து இந்த பேங்க்ல போய் செல்லான் ஃபில் பண்றது, செக் ஃபில் பண்றது இந்த வேலையெல்லாம் தெரியாது. பிகாஸ் நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பழகிருக்கீங்க. மணி டிரான்ஸ்ஃபர், நிதி, வாட்டர் பில், டாக்ஸ், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் பேப்பா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, வாட்டர் பில், டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், கேஸ் பில் எல்லாமே, எந்த ஒரு பில்ஸா இருந்தாலும் கிராசரி பில் இருந்து நீங்க எல்லாமே வந்து த்ரூ ஆன்லைன் மூலமா கொண்டு வந்தாங்க. ஸோ அதற்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், நம்ம மொபைல் ஃபோன்ல உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்காக அப்ளிகேஷன் தான் பேடிஎம், கூகுள் பே, ஜிபே, போன்பே, அப்புறம் வந்து அமேசான் பே, ஏகப்பட்ட பே இருக்கு. இதுல பேபால் நிறைய ஆப்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதற்காக அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இதன் மூலமாக இப்ப நீங்க மொபைல் எப்படி வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அதெல்லாம் இருக்கோ, நம்ம அமௌண்ட் டிரான்ஸ்பர், மணி டிரான்ஸ்பர்ஸ்க்கு பேங்க் ஆப்ஸ், எல்லா பேங்கினுடைய ஆப்ஸும் வந்து பேங்க் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல வந்துடுச்சு. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், எதுக்குமே நம்ம வெளியில அலைய வேண்டிய அவசியமே இல்லாம எந்த ஒரு நபரையும் நேரில் சந்திக்காமல் நாம ஒரு வேலையை எளிதாக செய்து முடிக்க முடிந்தது. இது எல்லா ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த செல்போன் டவர்னு இப்படி ஒரு பெரிய டவர், அது பக்கத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேடியேஷன் இருக்கு. நீங்க ஒரு மூவி, ரஜினிகாந்த் மூவி பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பறவை இனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டே வரும். ஏன்னா இந்த செல்போன் டவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரேடியேஷன் ஜாஸ்தி, ரேடியேஷன் பவர் வந்து அந்த அளவுக்கு கதிர்வீச்சுகள், இந்த கதிர் அலைகள், கதிர்வீச்சுகளை வந்து நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள் உட்கார்ந்த இடத்துல நம்ம பண்றோம்னு சொல்றோம். பட் இதை செய்வதற்கு இந்த கதிரியக்கமானது வந்து வேகமா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது துரித செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அது பக்கத்துல வந்து உங்களால நிக்க கூட முடியாது. அந்த செல்போன் டவர் பக்கத்துல உங்களால நிக்கிறதுக்கு கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஹீட் வந்து அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து அவ்வளவு அப்சர்வ் பண்ணி வெளில விடும். ஒரு ஒரு பறவை இனம்னா அந்த பக்கத்துல போய் ரொம்ப நேரம் இருந்துதான் செத்து போயிடும். ஸோ இந்த இந்த இதனால செயற்கை டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நிறைய அழிவுகள் வருகிறது. பட் என்ன, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஏன்னா மக்கள் தொகை அதிகம். சோ அந்த மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் த்ரூ ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு வந்து பார்க்கும் போது டிராபிக் கண்ட்ரோல் பண்றது. இப்ப நீங்க டிராபிக் போறீங்க, டிராபிக்கா இருக்கு ஒரு இடத்துல, அங்க டிராபிக் சிக்னல் போடுறாங்க, அந்த சிக்னல் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, அது வந்து நெட்வொர்க் மூலமா தான். இப்ப இங்க 50 செகண்ட் வந்து கிரீன் லைட், 15 செகண்ட், 15 செகண்ட், 30 செகண்ட், 120 செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ரெட் எல்லோ சிக்னல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் எல்லாமே இந்த கேமரா வந்து ஒண்ணு இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு டிராபிக் சிக்னல்லையும் பாத்தீங்கன்னா கேமராஸ் இருக்கும். அந்த கேமராவானது என்ன பண்ணும், இங்க வந்து இவ்வளோ இதுல வந்து பாப்புலேஷன் நின்றுட்டே இருக்காங்க, டக்குனு மாறிட்டே இருக்கும். இப்ப அட் பிரசன்ட் இந்த 2020க்கு அப்புறம் வரக்கூடிய கார்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. பட் அதுலயும் ஆட்டோமேட்டிக், இப்ப நீங்க கார் ஏறி
நமக்கு அந்த காரே ஓட்டவே தெரியாது அப்படின்னா கூட நமக்கு ஒரு பேசிக் வந்து லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரைட் ஃப்ரண்ட் பேக் ரிவர்ஸ் வீடு எடுக்கிறது அதெல்லாம் பேசிக் நாலேஜ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கார் வந்து நீங்க வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் பிரேக்கை எடுத்துட்டே இருக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்பீடை செட் பண்ணி வச்சுட்டு அந்த ரோடோடைய இதையும் அதுக்கு வந்து மேப்பையும் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஸ்டேரிங்ல மட்டும் கை வச்சுட்டே இருந்தா போதும் கார் ஆனது ஆட்டோமேட்டிக்கா போகும் இந்தியாவில வந்து உங்களுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் பிஃபோரே வந்து பக்கத்துல யாராவது வராங்க அப்படின்னு பிரேக் எடுத்து ஸ்டாப் பண்ணும் பக்கத்துல ஒரு வண்டி வருது இல்ல ஒரு ஆள் நடந்து வரான் அப்படின்னா ஒரு சென்சார் இருக்கும் அந்த ஒவ்வொரு கார்லயும் வந்து சென்சார் வச்சிருப்பாங்க அந்த சென்சார் மூலமா என்ன பண்ணும் உங்களுக்கு நியர்பை அட்டாக் பண்ற மாதிரி யாராவது வராங்க அப்படின்னா சடனா பிரேக் எடுத்து ஸ்டாப் பண்ணும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இப்படி ஏறி இறங்கும் போது செகண்ட் வந்து கீழே இறங்குற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா பிரேக் எடுத்து அதை வந்து ஸ்லோ பண்ணும் அதே மாதிரி ரொம்ப உரசிட்டு போற மாதிரி ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்னா உங்களுடைய மூவ்மெண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணி கொடுக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எல்லா இடங்களும் கேஸ் ஸ்டவ் நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் கேஸ் ஸ்டவ்ல ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனதுனாலதான் உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்ல வேணா கூட நீங்க பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இருக்காது இதுல வந்து டிவில நீங்க உட்கார்ந்த இடத்துல தியேட்டர் டிவில எல்லா படங்களும் பார்க்க முடிகிறது உங்களால ரீசன் பீயிங் இன்டர்நெட் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு சாதனத்தின் ஒரு உதவினால்தான் இப்ப நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களை நான் கனெக்ட் பண்ணி நான் கதை சொல்ற மாதிரி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வந்து ஓடுது அப்படின்னு ரீசன் பீயிங் இன்டர்நெட் எனக்கும் உங்களுக்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா நம்ம இருக்கோம் இல்ல 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்பால் நம்ம 2 பேரும் இருக்கலாம் பட் அந்த டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் இன்டர்நெட் இஸ் அ மேட்டர் இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நம்ம ரொம்ப பக்கத்துல உட்காந்து நம்ம வீடியோ கால் பார்ப்போம் வீடியோ கால் பண்ணும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கிளாரிட்டியும் கிளியரன்ஸும் இருக்கும் ஸோ அவ்வளோ நீங்க வந்து ரியாலிட்டி அதை ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே யூஸ் பண்றோம் இல்லையா அதை வந்து ஸ்பீடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருந்து உங்களுடைய பேசக்கூடிய பேச்சுக்களும் கேட்கக்கூடிய காதனால் கேட்கக்கூடிய செயல்களும் கண்ணால் பார்க்கக்கூடிய செயல்களும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் ஸோ அந்த கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கும் நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க நெட்வொர்க்ஸ் இப்ப வந்து என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஏர்டெல் அது ஒவ்வொரு ஊருக்கு உங்களுக்கு வந்து சிம்லா நிறைய வந்து சிம்டெல் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்கும் அப்ப அந்த நெட்வொர்க் என்ன பண்ணுவாங்க அந்த நெட்வொர்க் பர்சனுடைய வேலை என்ன அப்படின்னா நீங்க போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல்ல ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க அதுல நெட் போடுறீங்க இல்ல அப்படின்னா ஏர்டெல்ல ஒரு ஒய்ஃபை மோடம் கனெக்ட் பண்றீங்க அதுல வந்து நீங்க நெட் கனெக்ட் பண்றீங்க ஸோ இந்த கண்ட்ரோலிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இவங்க கையில இருக்கும் இந்த ஏர்டெல் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் பர்சன் கையில இவங்களுடைய கண்ட்ரோலிங் எல்லாமே இருக்கும் அவங்கதான் வந்து ஒவ்வொரு இப்போ நம்ம நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கு புவர் குவாலிட்டி வந்து ரொம்ப புவரா இருக்கு நல்லாவே வந்து இல்ல ஃபாஸ்டா இல்ல இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நியர்பை எந்த டவர்ஸும் இருக்காது இங்க இந்தியாவா அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப லாங் இந்த இன்டர்நெட் இருந்தாலுமே பிரச்சனைகளும் இருக்கு இதுவும் நன்மைகள் தீமைகளும் இருக்கு நன்மைகளும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இது என்னன்னா இப்போ உங்க ஏரியால உங்க நியர்பைல நெட்வொர்க் எதுவுமே வந்து உங்களுக்கு டவர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லாங்ல இருக்கீங்க இப்ப நீங்க இருக்கிற ஏரியாஸ்ல ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்புறம்னா செல்போன் டவர் இருக்கு நெட்வொர்க் டவர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் கெப்பாசிட்டியானது ரொம்ப கம்மியா தான் வரும் ரொம்ப வந்து ஃபாஸ்டா இருக்கும் இதே உங்க ஏரியாவுக்கு நியர்பைல 1 or 2 கிலோமீட்டர்ஸ் அந்த டவர் இருந்தது அந்த இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இப்போ வந்து டவுன்லோட் ஸ்பீட் என்ன அப்லோட் ஸ்பீட் என்ன அந்த ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எடுப்போம் ஸோ அந்த ஸ்பீட் டெஸ்ட் ஆனது நம்ம எடுத்து பார்க்கும்போது
நம்ம இன்டர்நெட்ல வந்து செய்யக்கூடிய கணினியில் செய்யக்கூடிய செயல்கள் ஸ்லோவா இருந்தது அப்படின்னா இந்த ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது உங்களுக்கு காட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்னுடைய இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2-3 கிளாஸ்ல வந்து சொல்லிக் கொடுத்தேன். இந்த கல்விசார் இணையங்களிலிருந்து தகவல்களை பெறுவோம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். www.bbc.வெப்சைட் வந்து உங்களுடைய எஜுகேஷன் வெப்சைட். ஸோ அந்த எஜுகேஷன் வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்க வந்து எடுத்து உங்களுடைய புக்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்ல உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு புக்ஸ் தான் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மீடியம் ஆஃப் புக்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனா ஸ்டேட் போர்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சது அதை வச்சு நம்ம வந்து அந்த விஷயம் என்ன எந்த புக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சர்ச் என்ஜின்ஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா தேடற் பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சர்ச் என்ஜின்ஸ் தேடற் பொறிகள். The தேடல் பொறிகள். A search engine is a software that can be used to find information on the internet. This gives you list of websites related to the fact that we are searching for. தமிழ்னு சொல்லிடுறேன். அப்புறம் இது பண்றோம். இணையத்திலிருந்து தேவையான விடயங்களை மிக வினைத்திறனாக கண்டறிய தேடிப்பொறி அவசியமாகும். தேடற்பொறியானது இணையத்தில் உள்ள ஆழ்கால இணையதளங்கள் இணைய பக்கங்களில் உள்ள தகவல்களை சேகரித்து மிக பொருத்தமாக தயார் செய்து அளிக்கும். இணையத்தில் மில்லியன் கணக்கான இணையதளங்களும் இணைய பக்கம் உணவு பதார்த்தங்கள் செய்திகள் வரலாறுகள் விஞ்ஞானம் போன்ற போன்ற எந்த கல்விசார் தகவல்களையும் இதன் மூலம் தேட இயலும். அதாவது இந்த சர்ச் என்ஜின்ஸ் உடைய ஒர்க் என்னன்னா large number of websites and pages on the internet. Search engines can search anything such as recipes, news, history, science, education, etc. on those sites. Search engines are needed to find what is most productive on the internet. The search engine efficiently scans thousands of websites and pages and process them. அதாவது நீங்க இன்டர்நெட்ல எந்த விதமான தகவல்கள் வேண்டுமானாலும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அது வந்து உங்களுடைய உணவு சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஜெனரல் நியூஸா இருக்கலாம், இல்ல பழங்கால ஹிஸ்டரிஸ் தெரிஞ்சுக்கலாம், இல்ல நிகழ்காலத்தினுடைய ஹிஸ்டரிஸ், கடந்த காலத்தினுடைய ஹிஸ்டரிஸ் வரலாறுகள், கடந்த கால வரலாறுகள், நிகழ்கால வரலாறுகள் எல்லாமே வந்து நிச்சயால தகவல்கள் கடந்த கால வரலாறுகள். முழுந்து போனதெல்லாம் வரலாறுன்னு சொல்லிடுவோம். நிகழ்ந்து கொண்டிருக்கிறத வந்து தகவல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே இப்ப இன்னைக்கு வந்து எந்த ஊர்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வெதர் என்ன இருக்கு, நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா. ஸோ இப்ப அதை வந்து எஜுகேஷன் ரிலேட்டட்னா ஒரு உங்களுடைய நம்ம புக்கு வந்து இது பண்ணி ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு வந்து ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பிஃபோரா இப்ப நம்ம இங்க வந்து 2024ல இருக்கோம். ஸோ 2024 நம்மளுடைய புக்கானது 2020ல இந்த பார்த்துட்டு இருக்கிற புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2020 குவார்டர்லி ஹாஃபர்லி ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், 2021ஓடது, 2022ஓடது, 2023ஓடது, 24ஓடைய குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் உங்களால நெட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பெர்ஃபெக்ட். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே திரும்ப திரும்ப செய்யும் போதும் அதனுடைய விடையானது உங்களுக்கு மிகவும் நன்றாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க நிறைய மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர் சர்ச் பண்ணியிருக்கலாம், புக்ஸ் கிடைக்கும், ஒன் வேர்ட் MCQ புக்ஸ் கிடைக்கும். பட் இதெல்லாம் வந்து நீங்க
நனைந்து முடிந்த கடிதம். இப்போ மெட்ரா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய வாட்ஸ்அப்லயும் வந்துருக்கு. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயம் இப்போ வந்து எனக்கு வந்து சர்ச் என்ஜின் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்டா ஏஐ கிட்ட போயிட்டு நீங்க வந்து டைப் பண்ணணும். எனக்கு ஒண்ணு டைப் பண்ணணும், இல்லைன்னா வாய்ஸ் நோட்டா கொடுக்கணும். ஆஹ் எனக்கு சர்ச் என்ஜின் ரிலேட்டடா இன்டர்நெட்ல கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்கும். நான் பிடிச்சிருக்கிறது தான் கேட்குறியா, இதுதான் நீங்க எதிர்பார்க்கறியான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்க எவ்வளவு வரைக்கும் கேட்குறீங்களோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொடுக்கும். இல்ல நீங்க நோன்னு சொன்னீங்கன்னா அது வேற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் உங்ககிட்ட கேட்கும். ஸோ அப்ப அந்த ஆல்டர்னேட் ஆப்ஷனை நீங்க வந்து செக் பண்ணும்போது அதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கா, விடயங்கள் உள்ளதா அப்படின்னு கேட்கும். இருந்ததுன்னா இருக்கு, அதை நீங்க வந்து கண்டினியூட்டி பண்ணலாம். இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து சர்ச் என்ஜின்ஸ் வந்து எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் google.com, yahoo.com, bing.com இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்ச் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் என்னென்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மேல ஓப்பனிங் அண்ட் யூசிங் சர்ச் என்ஜின்ஸ் சொல்லியிருக்காங்க. தேடற்பொறியை திறத்தலும் பயன்படுத்துதலும். தேடற்பொறியை பயன்படுத்துவதற்கு கணினியில் நிறுவப்பட்டுள்ள வலை மேலோடியை திறக்க வேண்டும். வலை மேலோடிகள் அப்படிங்கிறது தான் yahoo.com, google.com, bing.com அதெல்லாமே. To use search engines, you need to open the web browser that is installed in the computer. நம்ம கம்ப்யூட்டர்ல எது இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது. நான் இப்ப வந்து www.google.com அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் டைப் பண்ணும்போது இங்க வருதா www.google.com. இத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மேல இருக்கிறது அட்ரஸ் பார், முகவரி பட்டை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்லுவோம்? அட்ரஸ் பார், முகவரி பட்டை. The address of search engine must be entered in the address bar. மேல் டாப் கார்னர்ல இருக்கக்கூடிய இததான் வந்து நம்ம அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்ப நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையான தகவல்கள். You can enter the search engine by clicking the search key on the address bar or pressing enter key on the keyboard. நான் இப்ப இங்க என்ன பண்ணேன், enter key என்னுடைய enter key இது பண்ணாலும் திருப்பி லோட் ஆகி நிற்குதா, என்னுடைய கீபோர்ட்ல இருக்கிற enter கீயை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்ச் என்ஜின் ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சர்ச் என்ஜின் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையான தகவல்கள், ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா இங்க பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு கொடுத்தோன்னே இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கலர் வந்து வயலட் கலர்ல காட்டும். இப்பதான் நீங்க ஓப்பன் பண்ண போறீங்கன்னா இது வந்து இந்த ஒயிட் கலர்ல காட்டும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஸ் கூட வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் in the search engine. Enter keyword relevant to the information and click the search button. Your search results are shown as a list of websites and links. It will show a list of the most popular or the most suitable websites or links on the top. From that, you need to select the relevant site and click on the link to review it. The keywords are the simplest and straightforward terms of what you are looking for. For example, think that you need to search about history of Sri Lanka. You can use history of Sri Lanka as a keyword. தமிழ்லையும் ரீட் பண்ணிட்டு சொல்றேன். உங்கள் தேடலின் பேராக இணையதளங்கள் கொண்ட பட்டியல் ஒன்று காட்சியளிக்கும். மிக பொருத்தமான அல்லது மிக பிரபஞ்சமான இணையதளங்கள் அல்லது இணைப்புகள் பட்டியலின் மேற்பகுதியில் காட்சியளிக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? மிக பொருத்தமான அல்லது மிக பிரபல்யமான இணையதளம் ஃபர்ஸ்ட் டாப்ல வரும். அவற்றுள் தேவையான இணையதளத்தை பார்வையிடுவதற்கென அதற்குரிய இணைப்பின் மீது சொடக்க வேண்டும். முக்கிய சொல் என்பது தேட உள்ள விடயம் தொடர்பான மிக எளிமையானது பொருத்தமானதுமான சொல் அல்லது சொற்றொடர் ஆகும். உதாரணம், இலங்கை வரலாறு தொடர்பான விடயங்கள் எமக்கு தேவையாக உள்ளது என கொள்வோம். இதற்கென
ஸ்ரீலங்கா என்பதை பயன்படுத்தலாம். வினைத்திறனான தேடலை மேற்கொள்ள சில துணுக்குகள். வினைத்திறனான தேடலை மேற்கொள்வதற்கு பின்வரும் துணுக்குகளை பயன்படுத்தலாம். முக்கிய சொல்லை பயன்படுத்துக. முழுமையான வசன கேள்வி வினாவினை செயல்படுத்தக்கூடாது. எனக்கு இலங்கை பற்றிய வரலாறு தேவை. ஸ்ரீலங்கா என குறிப்பிட்டு வந்தாக இலங்கை வரலாறு ஹிஸ்டரி ஸ்ரீலங்கா அல்லது ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி என குறிப்பிட வேண்டும். தேவையான விடயத்தை தேடியறிய முடியாத போது பொருத்தமான சொற்கள் அல்லது வேறு கூற்றினை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். The following shortcuts can be used to make your search more effective. Use keywords. Do not use complete sentences or questions. Example, in the history of Sri Lanka. Use to type Sri Lankan history or history Sri Lanka instead of finding the history of Sri Lanka. If you cannot find what you require, try using different word or different expression. அதாவது நீங்க ஈஸியா ஒரு விஷயத்தை டிப்ஸ் ஃபார் யூசிங் சர்ச் ரிசல்ட்ஸ் மோர் எஃபெக்டிவ். இப்ப நான் இங்க வந்து வெறும் அப்படின்னு கொடுத்தேன். ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா ஓப்பன் ஆயிடுது. ஸோ டுடே ஸ்ரீலங்கா வாட் இஸ் த ஹிஸ்டரி பிஹைண்ட் ஸ்ரீலங்கா, இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க வந்து பாருங்க. ஸ்ரீலங்கா ஃப்ரம் இந்தியா இதெல்லாமே வந்து ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்த டைப் பண்ணீங்கன்னு அதுக்கு வந்து மோஸ்ட் பாப்புலரான சைட்ஸ் எல்லாம் மேல வரும். அதுக்கு கீழே 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 உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அப்போ இதுல உங்களுக்கு வந்து எதெல்லாம் தேவையோ ஒவ்வொன்றா நீங்க ஒவ்வொரு ரிலீஸ் ஒவ்வொரு வெப்சைட்ஸா கிளிக் பண்ணி ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா சம்மரி கல்ச்சர் சிவில் வார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா what is the old name for Sri Lanka? Ceylon. As a British crown colony, the island was known as Ceylon. It achieved independence of the dominion of Ceylon in 1948. In Sri Lanka வந்து சிலோன் இது இண்டிபெண்டன்ஸ் கிடைத்தது வந்து 1948. Who named ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட்? யார் வந்து ஸ்ரீலங்கால முதலாக இருந்தவர்கள்? Who was Ravana in Sri Lanka history? ராவண சீதை டெம்பிள் எல்லாம் ஸ்ரீலங்கால தான் ரொம்ப நம்பேரியில தான் ரொம்ப ஃபேமஸ். ராவண for several hundred years here to the times of Ramayana, when he was killed the prince of Rama for kidnapping his wife Sita. Yet some believe Ramayana to be very fiction woven around the real king who ruled over Sri Lanka from 2554 to 2570 BC. Okay. So இந்த மாதிரி வந்து why did Sri Lanka not join India? Sri Lanka had always been a separate throne colony, always administrated separately by the British. Now under Sinhalese rule after 1948, they wanted to send the Tamils back to Tamil Nadu. So there was never any question joining India. இந்த மாதிரி ஸ்ரீலங்காவோட பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எவ்வளோ வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சர்ச் என்ஜின்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இப்போ உங்களுடைய 7th ஸ்டாண்டர்ட் ஸ்ரீலங்கா ஐசிசி புக். So Information and Communication Technology ICT Workbook Grade 7 நீங்க 6th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ICT book for class 6th ஸ்டாண்டர்ட் ஸ்ரீலங்கா ICT book PDF. இப்போ வந்து உங்களுடைய Grade 6 Information and Communication Technology இங்க நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுக்குறேன். இந்த புக்கா கூட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். பட் ரிலேட்டடும் எல்லா சிங்களா மீடியம் சிலபஸ்ல வந்து இருக்கு. Grade 6 ICT அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுடைய சிங்களா ஸோ Grade 6 ICTயோட புக்ஸ் வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு எழுதி இருக்கு பாருங்க.
பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லுங்க இல்லையா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இதெல்லாமே வந்து நீங்க படிப்பிற்கு தேவையான விஷயங்களையும் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம இன்டர்நெட் ஆனது இந்த கீழே ஒரு ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கா, இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப என்னோட இன்டர்நெட் ஆனது கனெக்ட் ஆகி இருக்கு. கனெக்ட் ஆகலைன்னா என்னால உங்க கூட கனெக்ட் பண்ண முடியாது. சோ அப்போ வந்து ஸ்பீட் டெஸ்ட் கொடுக்குறேன். இன்டர்நெட்டோடைய ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஸ்பீட் டெஸ்ட் செக் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட் இன் அண்டர் 30 செகண்ட்ஸ். இப்ப நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் கொடுக்கும்போது என்னுடைய இன்டர்நெட் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு, எந்த அளவுக்கு என்னால வந்து அதை வேகமாக உபயோகப்படுத்த முடிகிறது. என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியா இருந்தது அப்படின்னா என்னால வந்து என்னுடைய வேலைகளை வேகமாக எளிதாக செய்ய இயலாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இப்ப லோட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இன்டர்நெட் டெஸ்ட் பார்க்கணும். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, your your internet connection is very fast. Your internet connection should be able to handle multiple devices streaming HD videos, video conferencing and gaming at the same time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய டவுன்லோட் ஸ்பீட் என்ன, அப்லோட் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய இன்டர்நெட் வந்து ஸ்டேபிளா இருக்கு, ஸ்டேபிளா இல்லாம இல்ல, கரெக்டா ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கார்னர்ல இந்த இதுல சர்ச் பண்ற இதுக்கு பேர் வந்து அட்ரஸ் பார், முகவரி பட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து அட்ரஸ் பார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல 3 டாட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் வந்து ஹிஸ்டரி என்னெல்லாம் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். அப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் ஆட்டோஃபில், உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் நீங்க வந்து இந்த சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து காட்டும். அடுத்தது டவுன்லோட்ஸ்ல நீங்க என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும், என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் வந்து டவுன்லோட்ஸ்ல காட்டும். புக்மார்க்லாம் நீங்க எதையாவது ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த வந்து புக்மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்றேன், எனக்கு இது வேணும்னு சொல்லி மார்க் இருக்கும் அப்படின்னா வந்து அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த 3 டாட்டர் லைன்ஸ்ல தான் வந்து அதே மாதிரி இந்த 3 டாட்டர் லைன்ஸ்ல இன்டர்நெட் செட்டிங்ஸ் வந்து மேல உபயோகப்படுத்தக்கூடிய வலை செட்டிங்ஸ், இன்டர்நெட் செட்டிங்ஸ் இந்த ப்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா, அதான் செட்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, அடுத்தது ஆக்டிவிட்டி வந்துட்டாங்க. ஆக்டிவிட்டியில வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த கதை சொல்லியிருக்காங்க. சர்ச் நீங்க எப்படி சர்ச் பண்ணுவோம். Let us use the internet safely. இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம். ப்ரொவைட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் when accessing வெப்சைட். எல்லாத்துக்குமே வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்ம வைக்கணும். எதுவுமே வந்து நம்ம ஓப்பன் இதுவா வந்து பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும். ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்கும் யூசர் ஐடி, நீங்க வந்து மொபைல்ஸ்லயே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில்ஸ் யூஸ் பண்றது எப்படி, அதுக்கு எப்படி இமெயில் சேஃப்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்டர்நெட் இந்த சேஃப் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே நம்ம இந்த வகுப்புல பார்த்தோம். பட் அதுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம அடுத்த பார்க்க போறோம். ஸோ இப்ப நீங்க வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப இந்த டிரான்சாக்ஷன் ஆன்லைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நான் யூஸ் பண்றேன்னு நான் வந்து பாஸ்வேர்டே செட் பண்ணாம யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட மட்டும் இருக்கணும். யாராவது உங்களுடைய போனோ இல்லை உங்களுடைய லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஆக்சஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் அந்த விஷயத்த வந்து பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்றோம். சரிங்களா, ஸோ இது வந்து உங்களுடைய டவுட்டா இருந்தது நான் சொல்லுவேன். இதை தாண்டி வேற ஏதாவது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த பாஸ்வேர்ட் செட் பண்றது எப்படி, அதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம இது ரிலேட்டடா இந்த MCQ கொஸ்டின்ஸ் எல்லாம் சரிங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம். எடுத்துக்கணும்.